மோசஸ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீரோஸ் ஆஃப் தி பைபிள். அவரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு ஹிடன் சீக்ரெட்டை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். மோசஸ் பிறப்புல எபிரேனா இருந்தாலும் வளர்க்கப்பட்டது எல்லாம் எகிப்திய அரண்மனையில தான். அவன் தன்னோட 40வது வயது வரைக்கும் அரண்மனைவாசி. எல்லாம் இருந்தது. பணம், புகழ், பேர், ஆட்கள், அதிகாரம் எல்லாம். அப்போஸ்தலர் 7:22 சொல்லுது, அவன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செயலிலும் வல்லவனா இருந்தானா. சச் a talented person. ஏறக்குறைய ஒரு ராஜகுமாரனுடைய வாழ்க்கைய வாழ்ந்தாரு. ஆனா அடுத்த 40 வருஷம் ஆடுகளை மேய்த்த ஒரு வாழ்க்கை. அந்த காலத்துல மேய்ப்பர்கள் ஜாப் எல்லாம் ஒரு 9 to 6 ஜாப் இல்ல. பல மாசங்கள் வீட்டை விட்டு அப்படியே நாடோடி மாறி ஆடுகளோட மேய்ப்பர்களும் இடமிட்ட இடம் போய்கிட்டே இருப்பாங்க. தனிமை, பேச ஆட்கள் கிடையாது. எல்லா வேலைகளையும் தானே செய்யணும். கிடைச்ச உணவை சாப்பிடணும், ஆடுகளை பத்திரமா பாதுகாக்கணும், அதுங்களுக்கு உணவு தரணும், அதுங்க சிக்காயிடுச்சுன்னா அதுங்களை பத்திரமா கவனிச்சுக்கணும். ஒரு மேய்ப்பனுக்கு துணை அவனோட ஆடுகள் மட்டும்தான். அரண்மனை வாழ்க்கைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான வனாந்திர வாழ்க்கை. 40 வருஷம் இந்த வாழ்க்கையை தான் மோசே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதனாலதான் முட்செடியில தேவன் தரிசனமாகி மோசே கிட்ட பேசும்போது கூட வாக்கில் வல்லவனான மோசே தன்னை ஒரு திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்னு சொல்றான். ஏன்னா அந்த 40 வருஷ காலமும் மனுஷங்களோட பேசி உரையாடினதை விட அதிகமா மோசே ஆடுகளோட தான் பேசி உரையாடிக்கிட்டு இருந்தாராம். அவனுக்கு கான்பிடன்ஸ் போச்சு, அவனோட மரியாதை போச்சு, பணம் போச்சு, அதிகாரம் போச்சு. சொல்ல போனா உயிருக்கு பயந்து எகிப்துல இருந்து ஓடி வந்து ஒரு தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் முடிஞ்சது, என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு, இதுதான் என் வாழ்க்கைன்னு தன்னைத்தானே நொந்து கொண்டிருப்பார். எழுந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருந்திருப்பார். ஆனா அப்ப அவருக்கு ஐடியா இருந்திருக்காது, இந்த வனாந்திரம் என் வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் இல்ல, அது ஒரு கமான்னு. ஒரு சென்டென்ஸோட முடிவுல தான் ஃபுல் ஸ்டாப் வைப்போம், ஆனா கமா போட்டா அது இன்னும் முடியல, தொடரும்னு அர்த்தம். மோசையோட வாழ்க்கையும் அப்படித்தான். அடுத்த 40 வருடத்துக்கான ப்ரிப்பரேஷன். மந்தையில இருக்க சில ஆடுகள் கீழ்ப்படியாது, கோவப்படும், முரண்டு பிடிக்கும், திசை மாறி செல்லும், அடுத்த ஆடுகளோட சண்டை போடும். ஆடுகளை பாதுகாத்து மேய்த்து வழிநடத்தி வந்ததன் மூலமா தேவன் அவருக்கு இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து போஷிச்சு வழிநடத்தி வர்றதுக்கான வழியை கத்து கொடுத்தாரு, பொறுமையை கத்து கொடுத்தாரு, காரியங்களை நிதானிச்சு அறிகிற யுக்தியை கத்து கொடுத்தாரு. இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழகா மீட்டுட்டு வந்தாரு மோசஸ். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையும் மோசையோட வாழ்க்கைய மாதிரி இருக்கா? எல்லாம் இழந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? வனாந்திர வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே. இது ஃபுல் ஸ்டாப் இல்ல, இது கமா. இது முடிவல்ல, அடுத்த ஒரு புது அத்தியாயத்தின் தொடக்கம். தேவன் உங்களை பழக்குவிக்கிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒரு மோசே உயிருக்கு பயந்து ஓடி வந்த அதே எகிப்துல ராஜாக்கு முன்னால தைரியமா நின்று தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் அவமானப்பட்ட அதே இடத்துல உங்கள் தலை உயர்த்தப்படும். மகிமையா எல்லோர் கண்களுக்கு முன்பாகவும் எழும்புவீர்கள். தேவன் உங்களை உயர்த்தி உங்கள் மூலம் தன் சித்தத்தை நிறைவேற்றி உங்களில் மகிமைப்படுவார். இந்த வெயிட்டிங் பீரியட் வேஸ்ட் பீரியட் இல்ல, தேவன் உங்களை வணைகிற பீரியட், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பீரியட். கொஞ்சம் பொறுமையோடும் விசுவாசத்தோட இருங்க, நிச்சயம் எல்லாம் மாறும்.